மாடி தோட்டத்தில் அறுவடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்ங்க. கத்திரிக்காய் நிறையா காய்ச்சிருந்தாங்க, அவங்களையும் அறுவடை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய், மலேசியன் கோவக்காய், அவங்களையும் அறுவடை பண்ணியாச்சுங்க. இந்த மலேசியன் கோவக்காய் வந்து நல்லா நீட்டாக இருக்குங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால எட்டி எட்டி பறிக்க வேண்டியிருக்குங்க. அவங்கள இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் ஒன்று காய்ச்சிருந்தாங்க, அவங்களையும் இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்பெரி நல்லா அழகாக பெரிய பெரிய பழமாக இருந்தாங்க, அவங்களையும் இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு. இன்னும் காய் நிறையா இருக்காங்க, இன்னும் பழுக்கலை. பழுத்தோன்னு தான் பறிக்கணும். தினமும் ஒரு 2-3 பழமாவது பழம் பழுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பழம் கிடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினி ஆரஞ்சு நிறையா பழுத்திருந்தாங்க, அவங்களையும் இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சுங்க. இந்த மினி ஆரஞ்சு, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், மல்பெரி, இவங்க எல்லாருமே எனக்கு தினமும் பழம் கொடுத்துருவாங்க சாப்பிட்றதுக்கு. இந்த மினி ஆரஞ்சு வந்து பறிக்கும் போதே அவ்வளோ வாசனைங்க. அந்த ஆரஞ்சு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருந்தது. எலுமிச்சம்பழம் கீழே விழுந்து கிடந்தாங்க, அவங்களையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு தட்டில். பார்த்திங்களா, இன்றைக்கான அறுவடை வந்து செம்ம அறுவடைங்க. இப்போ ஆடி மாதத்தில் விதையெல்லாம் நிறையா போட்டு வச்சுருக்கேங்க, காய்கறி விதையெல்லாம். அவரைக்காய், பாவக்காய், மொச்சை, அதுக்கப்புறம் சிறகவரை எல்லாம் முளைச்சி வந்துட்டுருக்காங்க. அதை ஒரு வீடியோவாக போட்டுறேங்க.